தானியேல் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தினுடைய 28வது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். தானியேலின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 6வது அதிகாரத்தினுடைய 28வது வசனத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். தானியேலின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 28வது வசனம். தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசனுடைய ராஜ்யபாரத்தினுடைய காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசனுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு தானியேல் என்கிற அந்த தீர்க்கதரிசியை குறித்து இன்றைக்கு பேசும்படியாக ஆவியானவர் எனக்கு ஒரு நல்ல வார்த்தையை ஆண்டவர் தந்தார். வேதத்திலே பலவிதமான தீர்க்கதரிசிகள் எழும்பி இருக்கிறார்கள். ஏசாயா தீர்க்கதரிசி, எரேமியா தீர்க்கதரிசி, இன்னும் ஒவ்வொரு தீர்க்கதரிசிகளை வேதத்திலே வாசிக்கலாம். ஆனால் இந்த தீர்க்கதரிசிகளிலே இந்த தானியேல் என்கிறவன் ரொம்ப வித்தியாசமானவன், விசேஷமான தேவனுடைய மனுஷன். இந்த தானியேலை குறித்து வேதத்தில் வாசிப்பீர்களே, ஆனால் இவன் மூலமாய் ஆண்டவர் செய்தது, இந்த மனிதனுக்காக ஆண்டவர் செய்தது கொஞ்சம் அல்ல. நம்ம நிறைய பேர் பிரமிக்கிற அளவிற்கு ஆண்டவர் அவனுக்கு செய்திருக்கிறார். நீங்கள் வேதத்தில் வாசிக்கும் போது இந்த தானியேலுடைய வாழ்க்கை, தானியேல் அப்படின்னு நமக்கு வந்தாலே எல்லாருக்கும் எது ஞாபகம் வரும் அப்படின்னா, சிங்கக்கெபி அப்படின்ற ஒன்று ஞாபகம் வரும். அந்த பாட்டு கூட ரொம்ப அழகா இருக்கும். சிங்கக்கெபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார், சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனி துளியா என்னை நனைத்தார், சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அப்போ இந்த சிங்கத்தினுடைய கெபிக்குள்ளாக சிங்கத்தை பட்டினி போட்டு எப்படியாவது தானியேலை கொன்றணும், அவன் உள்ளுக்குள்ள விழும்போதே அவனுடைய சரீரத்தை பிச்சு சாப்பிடணும்னு சொல்லி அவனோடு கூட இருந்த வேலை செய்தவர்கள் எல்லாரும் நயவஞ்சகமாய் அந்த ராஜாவினிடத்துல போய் பேசி, ராஜாவினிடத்திலிருந்து கள்ளத்தனமாய் கடிதத்தில் அவர்கள் சைன் வாங்கி அப்படிப்பட்ட காரியத்தை செய்தார்கள். ஆனால் ஆண்டவருடைய பெரிய தயவு, கர்த்தர் அந்த சிங்கங்களுடைய வாயை கட்டி போட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்க வாசிக்க முடியும், நீங்க எடுத்துக்கொள்ளலாம். தானியேல் 6ஆம் அதிகாரத்தினுடைய 19வது வசனத்திலிருந்து 22வது வசனம் வரைக்கும் வாசிப்பீர்களே. ஆனால் 6ஆம் அதிகாரம் 19லிருந்து வாசிக்கலாம். காலமே கிழக்கு வெளுக்கும் போது ராஜா எழுந்திருந்து சிங்கங்களின் கெபிக்கு தீவிரமாய் போனான். ராஜா கெபியின் கிட்ட வந்தபோது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியேலை கேட்டான். அப்பொழுது தானியேல், ராஜாவே, நீர் என்றும் வாழ்க, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அதென்னவென்றால், அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன், ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நீதி கேடு செய்ததில்லை என்றான். ஆண்டவருடைய பிள்ளைகளே, சிங்கத்தினுடைய கெபிக்குள்ளே போய் திரும்பி வருவது அவ்வளவு சுலபமானது அல்ல. ஏற்கனவே இப்படி நிறைய பேருக்கு அந்த உலகத்திலே பனிஷ்மெண்ட் கொடுத்திருக்கிறாங்க. அப்போ அந்த ராஜா ஒரு சந்தேகத்தோட, காலையில ஒரு கலக்கத்தோட வர்றாரு. என்ன நடந்திருக்குமோ, சிங்கங்கள் சேதப்படுத்தி இருக்குமோ, அவனை சாப்பிட்டு இருக்குமோ, இல்ல அவன் உயிரோட இருப்பானோ, அப்படியே ஒரு தடுமாற்றத்தோட இவன் ஆண்டவரை ஆராதிக்கிறவனாச்சு, ஆண்டவர் அற்புதம் செய்திருப்பாரா என்கிற ஒரு கேள்விக்குறியோட அந்த இடத்துல வரும்போது வேதம் சொல்லுகிறது, அங்கேருந்து ஒரு சத்தம் வருகிறது, ராஜாவே, நீர் என்றும் வாழ்க, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு கர்த்தர் தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார்.
அப்போ இந்த ஒரு மனுஷனுக்காக ஆண்டவர் தூதர்களை அனுப்பி சிங்கத்தினுடைய வாயை கட்டி போட்டார். அவ்வளவு பெரிய நீதிமானாய் காணப்பட்டான். நம்ம முன்னாடி வாசித்தோம், இந்த தரியுவின் நாட்களிலேயும் கோரேசனுடைய நாட்களிலேயும் தானியேலுடைய காரியம் ஜெயமாயிருந்தது. இந்த இரண்டு ராஜாக்களுடைய காலத்திலையும் நிறைய பேர் மரணம் அடைந்தார்கள், நிறைய பேருக்கு தண்டனை கிடைக்கப்பட்டது. ஆனா இந்த ரெண்டு ராஜாக்களுடைய காலத்திலையும் தானியேலுடைய காரியம் ஜெயமாயிருந்தது. ஆமென் சொல்லுங்கள். இது மட்டுமல்ல, வேதத்தில் இன்னொன்னு நம்ம வாசிக்க போகிறோம். நீங்கள் தானியேலின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். 9ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க போகிறோம். தானியேலின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலிருந்து, அப்படியே நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போதே முதல் தரிசனத்திலே நான் கண்ட புருஷனாகிய காபிரியேல் வேகமாய் பறந்து வந்து அந்தி பலியின் நேரமாகிய வேளையிலே என்னை தொட்டான். அவன் எனக்கு தெளிவு உண்டாக்கி என்னோடு பேசி, தானியேலே, உனக்கு அறிவை உணர்த்தும்படி இப்பொழுது புறப்பட்டு வந்தேன். நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. நான் அதை அறிவிக்க வந்தேன். இப்பொழுதும் நீ சொல்லுகிற வார்த்தையை நீ கவனித்து கேட்டு தரிசனத்தை அறிந்து கொள். நீ எனக்கு மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. கையை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். இந்த இடத்துல தானியேல் என்கிற தேவனுடைய மனுஷன் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்றான். அந்த ஜெபம் பண்ண உடனே வேதம் சொல்லுது, காபிரியேல் என்கிற ஒரு தூதன் அவனுக்கு முன்பாக வந்து நின்று என்ன சொல்றாருன்னா, நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை புறப்பட்டது. அப்படின்னா ஜெபம் பண்ணிட்டு இருக்கவே, அவனுடைய ஜெப விண்ணப்பங்களை சொல்லிட்டு இருக்கவே பரலோகத்திலிருந்து அவனுக்கு பதில் அனுப்பப்பட்டது. நீ ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமானவன், நீ ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்ச புள்ள, அதனால உன்னுடைய ஜெபத்தை காலதாமதம் பண்ணாம உடனே ஆண்டவர் கேட்கிறார். முதல்ல நம்ம வாசிச்சோம், இந்த தானியேல் எதுல ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னா, ரெண்டு ராஜாக்களுடைய காலத்திலே தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. பொதுவாக ஒரு ராஜாக்களுடைய காலத்துல நம்ம பிரியமா இருக்கலாம். ஒரு மேனேஜர் வந்து தகப்பனார் ஓனரா இருக்காருன்னா தகப்பனுக்கு நிறைய பேர் பிடித்தவங்களா இருப்பாங்க. ஆனா அந்த தகப்பன் முடிச்சு அவனுடைய பையன் பொறுப்படுத்ததுக்கு பிறகு நிறைய பேர் சொல்லுவாங்க, அப்பா மாதிரி இல்லை, அப்பா மாதிரி அவங்க என்கிட்ட பேசுறது இல்லை, அப்பாவுக்கு தான் என்னை பத்தி எல்லாமே தெரியும், ஏன்னா நான் சின்னதுல இருந்து அவரோட தான் இருக்கிறேன், இவருக்கு எனக்கு பழக்கம் இல்லைல்ல. நீங்க யோசேப்புனுடைய காலத்தை பார்த்தீங்கன்னா கூட, யோசேப்புக்கு முன்பாக ஒரு பார்வோன் இருக்கிறான். அந்த பார்வோன் வந்து யோசேப்புக்கு எல்லாத்தையுமே கொடுத்துட்டான், அவனுடைய வம்சத்துக்கு எல்லாத்தையுமே கொடுத்துட்டான். ஆனா யோசேப்பை அறியாத இன்னொரு பார்வோன் எழும்பும் போது யோசேப்புக்கு அங்க இடம் இல்லை, அவனுடைய குடும்பத்திற்கு அங்க இடம் இல்லை, அவங்க நன்றியை மறந்துட்டாங்க. ஆனா தானியேலை குறித்து வேதம் சொல்லுகிறது, ஒரு ராஜாவுக்கு அல்ல, இரண்டு ராஜாக்களுடைய காலத்திலே தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. நான் நம்புகிறேன், இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்கும் எனக்கும் எத்தனை பேர் ராஜ பதவியில வந்தாலும், எத்தனை பேர் உயர்ந்த அதிகாரத்திலே இருந்தாலும், கர்த்தர் எல்லாருடைய கண்களிலேயும் உங்களுக்கு தயவை கர்த்தர் கிடைக்க பண்ணுவார். நீங்கள் போகிற இடமெல்லாம் உங்களுக்கு தயவை கர்த்தர் கிடைக்க பண்ணுவார். அந்த ராஜா கடினமானவராயிருக்கலாம், அந்த ராஜா மற்றவர்களை தண்டிக்கிறவராயிருக்கலாம், அந்த ராஜாவுடைய காரியத்தில் யாரும் சமாதானமா இருக்க முடியாமல் இருக்கலாம். ஆனால் தானியேலை ஆசீர்வதித்த கர்த்தர் இன்று உங்களுக்கும் எனக்கும் வாக்கு கொடுக்கிறார். அவர்கள் எவ்வளவு மோசமானவர்களாய் தென்பற்றாலும் அவர்களுடைய காலத்திலே உங்கள் காரியங்கள் ஜெயமாய் நல்ல கரங்களை தட்டி ஆமென். கர்த்தர் உன் காரியத்தை அந்த தொழில் செய்கிற இடத்துல, அந்த மேனேஜருக்கு முன்பாக, அந்த ஓனருக்கு முன்பாக நம்முடைய காரியங்களை கர்த்தர் ஜெயமாய் மாற்றுகிறார்.
ஆமென் சொல்லுங்க. நம்பர் 1, முதலாவதாக தானியேலுடைய காரியம் ஜெயமாயிருந்தது. இரண்டாவதாக இவனுக்கு கிடைக்கப்பட்ட பெரிய ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, ஜெபம் பண்ணிட்டு இருக்கவே கர்த்தரிடத்திலிருந்து அப்படியே தூதன் வெறும் பதில் மட்டும் புறப்பட்டு வரல, அந்த பதிலை கொண்டு போகிறதற்கு ஆண்டவர் உடனே ஒரு தூதனை அனுப்புறாரு. நீ ரொம்ப பிரியமானவன் அப்படின்னு தூதனை அனுப்புறாரு. மூன்றாவதாக இந்த தானியேலுடைய ஆசீர்வாதத்தை நம்ம பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நீங்கள் தானியேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தினுடைய 6வது வசனத்தை வாசிக்கும் போது, 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கலாமா? தானியேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 6வது வசனம், சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் தெரிவித்தீர்களே ஆனால் என்னிடத்தில் வெகுமதிகளையும் பரிசுகளையும் மிகுந்த கனத்தையும் பெறுவீர்கள். ஆகையால் சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் எனக்கு தெரிவியுங்கள் என்றான். அவர்கள் மறுபடியும் பிரதியுத்தரமாக, ராஜா அடியேருக்கு சொப்பனத்தை சொல்லுவாராக, அப்பொழுது அதன் அர்த்தத்தை விடுவிப்போம் என்றார்கள். நல்லா கவனிங்க. நேபுகாத் நேச்சார் என்கிற அந்த ராஜா ஒரு சொப்பனத்தை பார்க்கிறார். ஆனால் அந்த சொப்பனத்தை பார்த்து சொப்பனத்தினால கலக்கம் அடைகிறார். காலையில் எந்திரிக்கும் போது அவருக்கு அந்த சொப்பனம் மறந்து போயிடுது. அப்போ அந்த ராஜ்யத்தில் இருக்கிற எல்லா ஞானிகளையும் கூப்பிடுறாரு. இந்த மாதிரி நான் ஒரு சொப்பனத்தை பார்த்தேன், இந்த சொப்பனத்தையும் சொல்லி அதனுடைய விளக்கத்தையும் நீங்கள் சொல்லணும்னு அவர் கட்டளையிட்டார். ஆனால் அங்கே இருக்கிற ஒருவராலும் சொப்பனம் சொன்னால் விளக்கம் சொல்லலாம், ஆனால் சொப்பனமே நீங்கள் சொல்லாமல் நீங்கள் கண்ட சொப்பனத்தை நாங்கள் சொல்லி அதனுடைய விளக்கத்தை எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு இருக்கிறாங்க. அப்போ ராஜாவுக்கு ரொம்ப கோபம் வருது. என்னுடைய சொப்பனத்திற்கும் சொப்பனத்தையும் சொல்லாதவங்களை, அது எத்தனை ஞானிகளாக இருந்தாலும் அவங்கள கொன்றுவேன் அவன் ஒரு கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது. 13ஆம் வசனம் சொல்லுகிறது, ஞானிகளை கொலை செய்ய வேண்டும் என்கிற கட்டளை வெளியான போது தானியேலையும் அவன் தோழரை கொலை செய்ய தேடினார்கள். அப்போ இங்க கட்டளை புறப்பட்ட உடனே நிறைய பேர் தானியேல் மேல கோபமா இருப்பாங்கல்ல, நீ என்ன ரொம்ப நல்லவனா, நீ என்ன ரொம்ப ஞானியான் இருப்பாங்கல்ல, அவர்கள் இவர்களை கொல்லுவதற்கு வகை தேடுகிறார்கள். ஆனா தானியேல் தன்னுடைய நண்பர்களோடு சேர்ந்து உட்கார்ந்து ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்கிறாரு. அந்த ராஜா கண்ட சொப்பனத்தையும் அவருடைய அர்த்தத்தையும் சொல்லுகிற அளவிற்கு ஆண்டவர் அவனை ஞானியாய் கர்த்தர் மாற்றினார். ஆமென் சொல்லுங்கள். அத்தனை பேரும் அன்றைக்கு சாக வேண்டியது இந்த ஒரு மனுஷனுடைய ஞானத்தினால் கர்த்தர் அவனோடு கூட இருந்த அத்தனை ஞானிகளையும் கர்த்தர் பிழைக்க வைத்தார். நான் நம்புகிறேன் ஆண்டவர் இந்த தானியேலுடைய அபிஷேகத்தை கர்த்தர் உங்களுக்கு தரட்டும். உங்கள் மூலமாய் உங்களை சுற்றி இருக்கிறவர்களை கர்த்தர் பாதுகாப்பாய் நடத்துவாராக, கர்த்தர் வெற்றியாய் நடத்துவாராக. அவர்களுக்கு வருகிற ஆபத்திலிருந்து கர்த்தர் அவர்களை மீட்டெடுத்து சாட்சியாய் நிறுத்துவாராக. ஆமென். இந்த தானியேலை ஆண்டவர் பயன்படுத்தின இந்த விதத்தை வேதத்தில் நீங்க படிச்சீங்கன்னா ஒண்ணு இல்லை, இந்த மாதிரி ஒரு 15 விஷயங்களை சொல்லலாம். ஆண்டவர் அவனுக்கு ஞானத்தை கொடுத்தார், ஆண்டவர் அவனோடு கூட இருந்தார், ஆண்டவர் அவனுக்கு தரிசனமானார், ஆண்டவர் அவனை விசேஷமா காமிச்சார், ஆண்டவர் அவனுடைய காரியம் ஜெயமா இருந்தது. அப்போ நான் நேற்றுக்கு இரவில் கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கும்போது ஏன் இந்த மனுஷனுக்கு இவ்வளோ பெரிய மரியாதை, எப்படி இவ்வளோ பெரிய கனம், அவன் போகிற இடம்லாம் ஆண்டவர் அவனை ஆசீர்வதிச்சாரு. சிங்கத்தினுடைய கெபியில போயிட்டு திரும்பி வருகிறதுங்கிறது அவ்வளவு சுலபமானதா? ஆனா அங்கிருந்த ஆண்டவர் அவனை ராஜாவே பிரமிக்கிற அளவிற்கு, ராஜா ஆச்சரியப்படுற அளவிற்கு ஆண்டவர் அவனை வச்சாரு. என்ன காரணம்? என்ன அப்படி ஆண்டவரை இந்த தானியேல் எப்படி ஆண்டவரை சேவித்தான் அப்படி நான் வாசிக்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இந்த தானியேலிடத்தில் இருந்த ஒரே ஒரு கேரக்டர் அவனை எல்லாருக்கும் முன்பாகவும் சாட்சியாய் நிறுத்தினது. ஆமென். வேதம் சொல்லுகிறது, இந்த தானியேல் ஜெபிக்கிறவனாயிருந்தான். இந்த தானியேல் ஜெபிக்கிறவனாயிருந்தான். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உலகத்திலே சாதித்த மனிதர்கள், பெரிய வெற்றியை பார்த்தவர்கள், தேவனுடைய ஊழியத்தை மிக பெரிய அளவிலே செய்த ஒவ்வொரு பரிசுத்தவான்களுடைய பின்னணியை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையில் அவங்க யாரா இருந்திருப்பாங்கன்னா அவங்க பெரிய ஜெப வீரர்களாய்
ஜெப வீராங்கனைகளாய் இருந்திருப்பார்கள். இன்றைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில எது குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா, இந்த ஜெப வாழ்க்கை குறைஞ்சிருச்சு. இன்னைக்கு ஜெபம் இல்லை. ஜெபத்தினால தான் அற்புதம் நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். ஜெபத்தில் நிறைய அற்புதத்தை பார்த்தவர்கள், ஜெபத்தில் நிறைய காரியங்களை திசை திருப்பினவர்கள். இன்னைக்கு நிறைய பேர் ஜெபத்தை நம்பாம மனிதர்களை நிறைய பேர் நம்பி கொண்டிருக்கிறார்கள். இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் இன்று ஒரு பிரச்சனைக்குள்ள கடந்து போகலாம். நான் நம்புகிறேன் அந்த பிரச்சனையினுடைய தீர்வு இந்த மனுஷன் செஞ்சா சரியாயிரும், இந்த மனுஷன் முன்னாடி போனா சரியாயிரும், இந்த டாக்டரை பார்த்தா சரியாயிரும், இல்லைன்னா இந்த நபரை சந்திக்கும் போது சரியாயிரும். உங்களுடைய மனது சொல்லுமே. ஆனால் ஆவியானவர் இன்று உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். நீ ஜெபிப்பாயானால், நீ முழங்கால் படி இடுவாயானால், நீ என்னை நோக்கி கூப்பிடுவாயானால், நான் உனக்கு அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியத்தை உனக்காக செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நல்ல கரங்களை தட்டி ஒரு ஜெப ஆவிக்காக, ஒரு ஜெப பிரசன்னத்திற்காக, ஒரு ஜெப மகிமைக்காக, ஆமென். எதனால ஆண்டவர் அற்புதம் செய்ய முடியும்னா, நான் நம்புறேன் ஜெபிக்கிறவர்களால் தான் அற்புதம் செய்ய முடியும். உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் சந்திக்கிற போர்கள், நீங்கள் சந்திக்கிற அவமானங்கள், உங்களுடைய குறைவுகள், நான் நம்புறேன் நீங்க முழங்கால் படியிட உங்களுடைய குறைவுகளை நிறைவாக்குகிற கர்த்தர் கூடவே இருக்கிறார். திருச்சியில் நீங்கள் ஒரு பெரிய சாட்சி, ஒரு 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 மகளுக்கு வந்து குழந்தைக்கு பிறப்பதற்காக ஆயத்தமாகறாங்க. அப்போ அந்த குழந்தை அப்படியே பிறக்குது. அந்த குழந்தை பிறந்த உடனே டாக்டர் எல்லாம் அந்த குழந்தைய கையில் எடுத்து, அந்த குழந்தை கத்தவே இல்லை, அந்த குழந்தை அழவே இல்லை. பொதுவாக ஒரு குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தை அழுதுச்சு அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தை வந்து நார்மல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த குழந்தை வந்து அழாத உடனே வந்து டாக்டர்கள் வந்து அந்த கிள்ளுவாங்க. ஏன்னா அந்த குழந்தை அழுதே ஆகணும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் ஏதாவது ஒன்று பண்ணி அழ வைக்கணும்னு நினைப்பாங்க. கடைசியில் அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப சத்தம் கம்மியாக அப்படியே மைல்டாக அப்படி ஒரு சின்ன அழுகை மட்டும் அழுதுச்சு. அப்போ அந்த நர்ஸுகள் எல்லாம் அந்த குழந்தையினுடைய தாயை பார்த்து சொல்கிறாங்க, ஏம்மா மனசை திடப்படுத்திக்கோ, உன்னுடைய குழந்தை வந்து நல்ல குழந்தை மாதிரி தெரியல, அந்த குழந்தைக்கு மூளை வளர்ச்சி குறைவாக இருக்குது, அதனால் கொஞ்சம் மனசை திடப்படுத்திக்கோ அப்படின்னு. அப்போ ரொம்ப மன வருத்தம். எதுக்கும் ஒரு டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம், அந்த டெஸ்ட்டில் வந்து இந்த குழந்தை நல்லா இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிடும், கொஞ்ச நாள் ஆகட்டும் அப்படின்னு சொல்லி அந்த நர்ஸுகள் கடந்து போனாங்க. இந்த சகோதரி அந்த வலியோட அந்த குழந்தைய கையில் எடுத்து வானத்துக்கு நேராக கையை உயர்த்தி, ஆண்டவரே அப்படிப்பட்ட ஒரு குழந்தையை வளர்த்துறதுக்கு எனக்கு பொறுமை இல்லை, என்னுடைய கணவனார் அந்த அளவுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டார், என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது ஆண்டவரே அப்படின்னு அந்த வலியோடு அந்த குழந்தைய கையில் தூக்கி அழுதாங்க. ஒரு 8-9 நாள் தாண்டி அந்த ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ரிசல்ட்டில் வந்து அந்த குழந்தை வந்து மூளை வளர்ச்சி குறைவான குழந்தை அப்படின்னு அவங்க ரிசல்ட் கொடுத்துட்டாங்க. ஆனால் இன்னைக்கு வந்து ஒரு 3-4 வருஷம் ஆச்சு. இப்போ அந்த குழந்தைக்கு 4வது வயசு வருகிறது. எல்லா குழந்தைகளை மாதிரி நார்மலாக ஸ்கூலுக்கு போய் நார்மலாக சாப்பிட்டு ஆண்டவர் அந்த குழந்தைய பத்திரமாய் கிருபையாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். நம்முடைய தேவன் ஜெபத்தை கேட்கிற கர்த்தர், உங்களுடைய ஜெபத்தை கேட்கிற கர்த்தர். வாலிப தம்பி, நீ ஜெபத்தில் இருக்கணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். உன்னுடைய அஸ்திவாரம் ஜெபமா இருக்கணும், உன்னுடைய ஆரம்பம் ஜெபமா இருக்கணும், உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற பெரிய முயற்சி ஜெபமா இருக்கணும். ஆனா இன்னைக்கு இருக்கிற இந்த உலகத்துல நிறைய பேர் ஜெபத்தை மறந்துட்டாங்க, தண்ணி ஜெபத்தை மறந்துட்டாங்க. ஆனால் தானியேலுடைய காரியம் ஜெயமாய் மாறினதற்கு காரணம் என்ன தெரியுமா? தானியேல் ஜெபிக்கிறவராய் இருந்தான். 2 கைகளை மேல உயர்த்தி கேளுங்க, என்னை ஒரு ஜெப வீரனாய் மாற்றும் ஆண்டவரே, என் மேல் ஒரு ஜெப அபிஷேகம் கடந்து வரட்டும். சொல்லுங்க, ஆண்டவரே நான் ஜெபத்தை மறந்ததுனால தான் என் வாழ்க்கையில இவ்வளவு பெரிய புயல், நான் ஜெபத்தை மறந்ததுனால தான் என் பிள்ளையினுடைய வாழ்க்கை இப்படி இருக்குது. நான் 5 வருஷத்துக்கு முன்னாடி ஜெபிச்ச அந்த ஜெபத்தை இப்ப எனக்கு தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே நான் ரட்சிக்கப்பட்ட உடனே ஜெபித்த அந்த ஜெபத்தை இப்ப எனக்கு தாங்க ஆண்டவரே. சொல்லுங்க, எல்லாரும் கேட்கலாம். ஜெபத்தை கொடுக்கிற கர்த்தர். ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம். ஜெபிக்கிறவர்கள் ஒரு நாளும் தோற்று போவது இல்லை. ஜெபிக்கிறவர்களுக்கு அற்புதம் செய்கிற கர்த்தர், ஜெப ஆவியினால நிரப்புகிறவர். ஆமென்.
அப்போ தானியேலை மேன்மைப்படுத்துவதற்கு அவனுக்கு இருந்தது என்ன அப்படின்னு சொன்னா பிரேயர், ஜெபம். ஹல்லேலூயா. உங்களுக்கு எனக்கு என்ன வேணும் சொல்லுங்க சத்தமா. உங்களுக்காக 1000 பேர் ஜெபிக்கிறது அல்ல, நீங்க ஜெபிக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்ப்பார். ஜெபத்துல சோர்ந்து போகாம நீங்க ஜெபிக்கணும். ஆண்டவருடைய பிள்ளைகளை இன்னைக்கு ஒரு தீர்மானத்தோட கடந்து போங்க. நான் மறுபடியும் ஜெபிக்க ஆரம்பிக்கிறேன். ஆண்டவர் சீடர்களை பார்த்து கடைசியாக பேசின வார்த்தை என்ன தெரியுமா? என்னோடு கூட 1 மணி நேரமாவது விழித்திருக்க கூடாதா? அப்ப சொல்றாரு, நீங்கள் சோதனைக்குட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். மாம்சமோ பலவீனம் உள்ளது, ஆனால் ஆவியோ உற்சாகம் உள்ளது. ஆமென். ஜெபத்திற்கு தான் சத்துரு தடை கொண்டு வருவான், ஆனா நம்ம அதை ஜெயிக்கிறவர்களாய் மாறணும். ஆமென். இந்த தானியேலுடைய ஜெபத்துல நான் 3 விதமான ஜெபத்தை நான் கண்டுபிடிச்சேன். அந்த 3 ஜெபத்தையும் வேகமாய் உங்களுக்கு சொல்லி உங்களுக்காக ஜெபித்து முடிக்க ஆசைப்படுகிறேன். வாசிக்கலாம். முதலாவதாக ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். அந்த தானியேலுடைய அந்த ஜெபம் முதலாவது ஜெபம் எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா, நீங்க தானியேலின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தினுடைய தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தினுடைய 10வது வசனத்தை வாசிக்கலாமா? 6ஆம் அதிகாரம் 10வது வசனம். தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகடிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினமும் 3 வேளையும் தேவனுக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம் அந்த வசனத்தை. தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும், எல்லாரும் என்ன பார்த்து சொல்லுங்க, அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தான் வீட்டுக்குள்ள போய் மேலறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகளை திறந்து வைத்து தான் செய்து வந்தபடியே தினமும் 3 வேளையும் தேவனுக்கு முன்பாக அவன் ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரத்தை செலுத்தினான். நல்லா கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே. இங்கே தானியேலுடைய ஜெப வாழ்க்கையை குறித்து வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு நாளிலே இந்த தானியேல் ஒரு டைம் அல்ல, 5 நிமிஷம் அல்ல, இரவிலே அல்ல, காலையில மட்டும் அல்ல, எத்தனை நேரம் ஜெபம் பண்ணாராமா? 3 வேளை அவர் ஜெபித்தாராமா. எத்தனை பேரை ஜெபம் பண்ணாராமா? கவனிங்க. பொதுவாக இந்தியன்ஸுக்கு எல்லாருக்கும் நம்ம 3 நேரம் என்ன பண்ணுவோம்னு நினைக்கிறீங்க சொல்லுங்க. மற்ற நாடுகளுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல, ஆனா நம்ம நிறைய பேர் நம்முடைய வாழ்க்கையில தவறாம ஒரு நாள்ல 3 டைம், மழை வந்தாலும் இடி இடிச்சாலும் நஷ்டம் வந்தாலும் வேலை என்னாலும் 3 விஷயத்தை 3 நேரம் நம்ம ஒதுக்குவோம். எதுக்கு தெரியுமா? சாப்பாட்டுக்கு ஒதுக்குவோம். நமக்கு காலை உணவு, மத்தியான உணவு, இரவு உணவு. சில ரொம்ப வயதானவர்கள் இரவு உணவை நிறைய பேர் இப்போ கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு ராத்திரி ஏதாவது ஒரு ஜூஸ் மட்டும் குடிச்சிட்டு அப்படி படுக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் மோஸ்ட்லி 90% பேர் மதியானம் சாப்பிடுவதற்காகவும் காலையிலையும் இரவிலையும் உணவிற்காக நம்ம ஒதுக்குறோம். ஆனா இந்த தானியேலை குறித்து வேதம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று தெரிந்த போதிலும் 3 வேளை தான் செய்து வந்தபடியே. இன்றைக்கு இந்த ஜெபத்தில் இருக்கிற உங்களுக்கு உங்க ஜெபத்திற்கு பதில் வரணுமா? உங்களுடைய காரியம் சுத்தி இருக்கிற எதிரிகளுக்கு முன்பாக உங்களுக்கு ஜெயமா மாறணுமா? ஆண்டவர் உங்களை ஞானியா வைக்கணுமா? உங்களுக்கு விரோதமாய் கர்ச்சித்து கொண்டிருக்கிற சிங்கங்களுடைய வாயை கத்தர் கட்டணுமா? நான் நம்புறேன். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. நான் எத்தனை வேளை ஜெபம் பண்ணுவேன் தெரியுமா? 3 வேளை நான் ஜெபிப்பேன். 3 வேளை நான் ஜெபிப்பேன். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? நான் நம்புறேன் நம்ம எல்லாருமே இந்த 3 வேளை ஜெபிப்பது என்கிறது ரொம்ப ஈஸி தான், கஷ்டம்லாம் இல்லை.
காலையில் சாப்பிட போகும்போது அதுக்கு முன்னாடி இல்லைன்னா அதிகாலையில் எழும்பி உட்கார்ந்து ஒரு அரை மணி நேரம் குறைஞ்சது ஜெபம் பண்ணலாம். மத்தியான நேரத்தில் நீங்கள் அந்த கொஞ்ச நேரம் எல்லா இடத்துலையும், எல்லா ஆஃபீஸ்லையும், எல்லா ஸ்கூல்லையும் மத்தியானம் சாப்பிடுவதற்கென்று கண்டிப்பாக ஒரு 1 hour ஒதுக்குவாங்க. ஒரு 1 மணி நேரம் உங்களுக்கு கிடைக்கும். அதில் நீங்கள் சாப்பிடுவதற்கு ஒரு 15 நிமிஷம் தான் செலவாகும். ஆனால் இன்னைக்கு இருக்கிற சமுதாயத்தில் இருக்கிறவங்க என்ன தெரியுமா, தங்களுடைய கையில், தங்களுடைய வாழ்க்கையில் ஃப்ரீ டைம்னு ஒன்று கிடைச்சா உடனே அவங்களுடைய கை எதை தேடுது தெரியுமா? சொல்லுங்க. உடனே உங்க கையில் என்ன வந்துருதுன்னா, நிறைய பேருக்கு மொபைல் வந்துடுது. அவசரமா சாப்பிட்டு மொபைலை கையில் எடுக்கிறாங்க, அவசரமா தூங்கி எந்திரிச்சு மொபைலை கையில் எடுக்கிறாங்க, அவசரமா வேலையை முடிச்சுட்டு மொபைலை கையில் எடுக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் இந்த ஜெபத்தில் இருக்கிற யாரோ ஒருத்தரிடத்துல கர்த்தர் பேசுறாரு, உன் காரியம் ஜெயமாய் மாறும். கோரேசுனுடைய காலத்திலையும் தரியவனுடைய காலத்திலையும் தானியேலுடைய காரியம் ஜெயமாய் இருந்தது. அந்த காலத்தில் எத்தனையோ பேருடைய காரியம் தோல்வியாய் அமைந்த போதிலும் தானியேலுடைய காரியம் ஜெயமாய் அமைவதற்கு காரணம் என்னன்னா, தினமும் 3 வேளை அவன் கர்த்தருடைய சமூகத்தில் முழங்கால் படியிட்டு அவன் ஜெபிக்கிற ஜெப வீரனாய் பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டுச்சு என்று தெரிந்த போதிலும் தனக்கு விரோதமாய் ஒரு பிரச்சனை வருது, அந்த பிரச்சனை பெரியதா இருக்குது, அந்த பிரச்சனை கண்டிப்பா எனக்கு வரும், அந்த சூழ்நிலைக்குள்ள நான் கடந்து போவேன், அதுல நான் மாட்டிடுவேன் அப்படின்னு தெரிஞ்ச உடனே பரிகாரிகளை தேடி ஓடல, ஆட்களை தேடி ஓடல, ராஜாவை தேடி ஓடல, அங்க இருக்கிற சில வசதிகளை தேடி ஓடல. அவன் எங்க தேடி ஓடுனா அப்படின்னா, கர்த்தர் சமூகத்தை 3 வேளை தேடி ஓடுன. சிஸ்டர், பிரதர், உங்களுடைய கால்கள் ஒருவேளை உங்களுக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிற எழுத்து, உங்களுக்கு முன்பாக போடப்பட்டிருக்கிற கையெழுத்து, உங்களுக்கு முன்பாக எழும்பி இருக்கிற நபர்கள், இந்த பிரச்சனைக்குள்ள நான் மாட்டதான் போறேன், இது என்ன பெருசா என்ன பாதிக்க போகுது, இது ஒரு பெரிய அவமானத்தில் என்னை கொண்டு வந்து விட போகுது, இதனால நான் நஷ்டம் அடைய போகிறேன் அப்படின்னு ஏதாவது உங்களுடைய மனதுக்குள்ளே நெரிசலா இருக்கும்னா நான் நம்புறேன், அதற்காக விடுதலையாக்குற இடம் மனிதனுடைய இடம் அல்ல, அது மனுஷனுடைய ஆபீஸ் அல்ல. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், தானியேலை போல பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று தெரிந்த போதிலும், எனக்கு இந்த பிரச்சனைக்கு தண்டனை உண்டு என்று தெரிந்த போதிலும், கர்த்தரை யார் தேடி வருகிறார்களோ அவர்களுக்கு காரியத்தை நல்ல கரங்களை தட்டி கொண்டு, ஆமென், தானியேலுடைய காரியம் ஜெயமா இருந்தது போல என் காரியம் ஜெயமா இருக்க போகிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் முதலாவதாக எதிர்பார்க்கிறார். எத்தனை வேளை ஜெபிக்கணும் அப்படின்னா 3 வேளை. எத்தனை பேர் பொருத்தனை எடுக்க போறோம் சொல்லுங்க. பொருத்தனை எடுக்கிறவங்க ஒரு கையை தூக்குங்க பார்க்கலாமே. கர்த்தர் உங்களை அங்கீகரிக்கட்டும், ஆண்டவர் உங்களை பார்க்கட்டும். ஒரு 3 வேளை நான் ஜெபம் பண்ணுவேன், என் பிள்ளைக்காக 3 வேளை ஜெபம் பண்ணுவேன். சொல்லுங்க எல்லாரும் நல்ல கையை உயர்த்தி, ஆண்டவரே இந்த பொருத்தனையை அங்கீகரியும் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. பொருத்தனை எனக்கு ஆசீர்வதிங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க. நிச்சயம் ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வதித்து தருவார். சொல்லுங்க எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே நான் பொருத்தனை எடுக்கிறேன். இந்த 3 வேளை ஜெபித்து பாருங்கள், அதற்கு பின்பாக நடக்கிறது பெரிய காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்ய போறார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லாரும் கையை உயர்த்தி அந்த தீர்மானம் எடுத்து நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சொல்லுங்க, ஆண்டவரே நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன், 3 வேளை ஜெபிப்பதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். சொல்லுங்க, சொல்லுங்க. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். சொல்ல சொல்ல அந்த கிருபை கர்த்தர் அதற்கு வேண்டிய நேரங்களை கர்த்தர் கட்டளையிடுவாராக, அதற்கு வேண்டிய வாய்ப்புகளை கர்த்தர் கட்டளையிடுவாராக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். 3 வேளை ஜெபிப்பதற்கு இப்பொழுது எங்களுக்கு ஒரு பலனை கர்த்தர் தருவீராக, கர்த்தர் தருவீராக. ஸ்தோத்திரம். எங்களை ஜெபிக்க வைக்கிறவர், எங்களை ஜெபிக்க வைக்கிறவர். ஆமென். எங்களை ஜெபிக்க வைக்கிற நல்ல கர்த்தர். ஆமென். நீங்க உலகத்திலேயே மிகப்பெரிய தேவனுடைய மனுஷனாய் இருந்தவர் ஜான் வெஸ்லி. ஜான் வெஸ்லி என்கிற அந்த ஊழியக்காரர் தன்னுடைய முழங்காலேயே நின்று ஜெபித்த ஊழியக்காரர். பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட் அவர் வாழ்ந்த இடத்தை அவர்கள் போய் பார்க்கும்போது அவருடைய ஜெப அறையிலே அவர் ஜெப அறையிலே போடப்பட்டிருந்த அந்த மேட்டு, பொதுவாக ஜான் வெஸ்லி தங்கி இருந்த அந்த நாட்டில் குளிர் அதிகமாக இருக்கும், அதனால கீழே மேட்டு போட்டிருப்பாங்க. அந்த மேட்டில் 2 பெரிய குழி இருந்துச்சாமா.
அந்த குழி இவர் முழங்கால் படியிட்ட குழியாம். முழங்கால் படிட்ட ஜான் வெஸ்லியினுடைய நான் சொல்லியிருக்கேன், அந்த முழங்கால் போட்ட அந்த இடத்துல முழங்கால் படி போட்டு ஜெபித்தவர் தான் பில்லி கிரஹாம் என்கிற பெரிய தேவ மனுஷன். அவர் ஒரு பெரிய ஜெப வீரர். ஆனா இவர் ஜெப வீரனாய் மாறுவதற்கு காரணமா இருந்தது யாரு தெரியுமா? அவருடைய தாயார் காரணமா இருந்தாங்க. அவங்களுக்கு கிட்டத்தட்ட 9 பிள்ளைங்க இருந்தாங்களாமா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக காலையிலிருந்து பல மணி நேரங்கள் அவங்களுக்காக ஜெபிப்பாங்களாம். அவங்க தலை மேல கையை வச்சு ஜெபம் பண்ணுவாங்களாம். ஒவ்வொரு பிள்ளைக்கும் 1 மணி நேரம் அப்படி ஜெபம் பண்ணுவாங்களாமா. அந்த தாயாருடைய அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு அந்த மனுஷனை பெரிய ஊழியக்காரனாய் கர்த்தர் மாற்றினார். உலகத்திலே மிகப்பெரிய தேவ மனுஷனாய் மாற்றினார். அன்பு தாய், உன்னுடைய பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த ஜெபத்தில் இருக்கிற நிறைய பேர் நீங்க இன்னைக்கு சுகமா இருப்பதற்கு காரணம், நீங்கள் வாழ்ந்திருப்பதற்கு காரணம் உங்களுக்காக உங்களுடைய தாயார் ஜெபித்த ஜெபம், உங்களுடைய தகப்பனார் ஜெபித்த ஜெபம். இந்த இடத்துல நிறைய பேர் ஆசீர்வாதமா இருக்கிறீங்க. நீங்க ஆசீர்வாதமா இருக்கிறதுக்கு வேற எதுவுமே காரணம் இல்லை. உங்க அம்மா அப்பாவுடைய ஜெபம் உங்களை தாங்கிருச்சு. உங்க அம்மா அப்பாவுடைய ஜெபம் உங்களை தாங்குமானால் உங்களுடைய ஜெபம் கண்டிப்பாக உங்களுடைய பிள்ளைகளை தாங்கும். உங்க பிள்ளை எந்த இடத்துல இருந்தாலும் கர்த்தருடைய மகிமை அந்த பிள்ளையை சந்திக்கும். ஆண்டவருடைய வல்லமை அந்த பிள்ளையை சந்திக்கும். அந்த பிள்ளையை திருப்பி கொண்டு வரும். ஜெபத்தை கேட்கிறவர் 3 வேளை ஜெபிக்கிற ஜெபத்திற்கு நமக்கு பதில் கொடுக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. நான் ஜெபிக்க போறேன். எத்தனை வேளை ஜெபிக்க போறேன்னா தினமும் 3 வேளை. சொல்லுங்க பார்க்கலாம். தீர்மானம் எடுக்கிறீங்களா? எல்லாருமே வாகனத்தில் போயிட்டு இருந்தா கூட ஒரு ஓரமா ஒரு இடத்துல ஒதுக்கி ஒரு 5 நிமிஷம், ஆண்டவரே நீர் எவ்வளவு நல்லவர், அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்க போகிறார். ஆமென் சொல்லுங்க. சிங்க கேபியில் நான் இருந்தேன், அவர் என்னோட அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியா என்னை நினைத்தார். சிங்க கேபியில் நான் சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியா என்னை நினைத்தார். சிங்க கேபியோ ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல். பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சு சொல்லுங்க. இன்றையிலிருந்து 3 வேளை நீங்க ஜெபிக்கணும்னு ஒரு பொருத்தனை எடு. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். சொல்லுங்க, நல்ல கையை பிடிச்சு சொல்லுங்க. வியாபாரத்தை ஆசீர்வதிப்பார். உங்க வருமானத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்க எதிர்காலத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நீங்க பார்ப்பீர்கள். ஹல்லேலூயா. உங்களுடைய சவால்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் சரி செய்ய வல்லவராயிருக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் ஜெபிக்கிறார்கள். கடவுள்களை ஆராதிக்கிற எல்லாருக்குமே ஜெபம் உண்டு. எல்லா மதத்தினருக்கும் ஜெபம் உண்டு. எல்லாரும் போய் நின்று தங்களுடைய பிரச்சனைகளை கடவுளுக்கு முன்பாக சொல்லுவார்கள். ஆனால் நான் நம்புறேன், நமக்கு ஒரு விசேஷம் உண்டு, நமக்கு ஒரு ஸ்பெஷல் உண்டு. எல்லாருக்கும் ஜெபம் உண்டு, நமக்கு ஜெபத்தை கேட்கிறவர் உண்டு. நம்முடைய வேதம் சொல்லுகிறது, ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மை தேடி நல்ல கரங்களை தட்டி. நம்முடைய தேவன் காணாதவர் அல்ல, நம்முடைய தேவன் கேட்காதவர் அல்ல, நம்முடைய தேவன் பார்க்காதவர் அல்ல. அவருக்கு கண்கள் இருக்கிறது, நம்மை பார்க்கிறார். அவருக்கு காதுகள் இருக்கிறது, நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார். ஹல்லேலூயா. ஜெபத்தை கேட்கிறவர். தீர்மானம் எடுப்பீங்களா?
முடிவெடுப்பீங்களா? இல்லை ஆமேன்னு சொல்லுங்க. வாலிப தம்பிங்க முடிவெடுப்பீங்களா? தங்கச்சிங்க முடிவெடுப்பீங்களா? ஒரு 3 times, ஒரு 3 நேரம் நீங்க ஜெபிக்கணும். வேகமாய் அடுத்தது உங்களுக்கு சொல்றேன். அடுத்த வசனத்தை கூட நம்ம வாசிக்க போகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் 2ஆம் அதிகாரத்தினுடைய தானியேலின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தினுடைய 5வது 6வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். தானியேலின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 11வது வசனம். 5ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம். உம்முடைய ராஜ்யத்திலே ஒரு புருஷன் இருக்கிறான், அவனுக்குள் பரிசுத்த தேவனுடைய ஆவி இருக்கிறது. உம்முடைய பிதாவின் நாட்களில் வெளிச்சமும் விவேகமும் தேவர்களின் ஞானத்திற்கு ஒத்த ஞானமும் அவனிடத்தில் காணப்படுகிறது. ஆகையால் உம்முடைய பிதாவாகிய நேபுகாத் நேச்சார் என்னும் ராஜாவானவர் அவனை சாஸ்திரிகளுக்கு முன்பும் ஜோசியருக்கு முன்பும் கல்தேயருக்கு முன்பும் குறி சொல்லுகிறவர்களுக்கு முன்பும் அதிபதியாக வைத்தார். ஆமேன் சொல்லுங்க. நல்லா கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே. இரண்டாவதாக இந்த தானியேலுடைய காரியம் ஜெயமாய் இருந்ததற்கு காரணம் என்ன அப்படின்னா, தினமும் அவன் 3 வேளை ஜெபிக்கிற பழக்கம் இருந்தது. இன்னொன்னு இந்த இடத்துல யார் சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, ராஜாவுடைய ராஜாத்தி அப்படின்னா அவனை வாட்ச் பண்ற, அவனை கண்காணிக்கிற ஒரு அரண்மனையிலே இருக்கிற ஒரு மனுஷி என்ன சொல்றாங்க அப்படின்னா, உம்முடைய ராஜ்யத்திலே ஒரு புருஷன் இருக்கிறான். உம்முடைய ராஜ்யத்திலே நிறைய பேர் இல்ல, 10 பேர் இல்ல, 1000 பேர் இல்ல. தானியேலு கூட அந்த பாபிலோனுக்கு வந்தவங்க நிறைய பேர். நீங்க இந்த பாபிலோனை சிறைப்பிடிக்கும் போது நீங்க பாத்தீங்கன்னா, நேபுகாத் நேச்சர் மூன்று டைப்பா அவர் சிறைப்பிடிக்கிறார். முதலாவதாக கிமு 605வது வருஷம் முதல் சிறையிருப்பு பண்றார். நேபுகாத் நேச்சர் இஸ்ரவேல் நாட்டை ஃபர்ஸ்ட் எப்ப சிறைப்பிடிக்கிறார்னா கிமு 605ல, ரெண்டாவது கிமு 597, மூன்றாவது கிமு 586வது வருஷம். இப்படி 3 டைமாக அவர் போய் 3வது டைம் போகும்போது பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் நாட்டை முழுவதுமாக அழித்து அந்த தேவாலயத்தை சுட்டரித்து நாசம் பண்றாரு. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் கிமு 605வது வருஷம் உள்ளுக்குள்ள போகும்போது இந்த நேபுகாத் நேச்சார் அப்பதான் தானியேலை சிறைப்பிடித்து கொண்டு வர்றாரு. இந்த தானியேலுக்கு அப்ப வயசு என்ன அப்படின்னு சொன்னா 16 வயது, கிட்டத்தட்ட ஒரு 15-16 வயசு தான் இருக்கும். இந்த 16 வயதிலே அங்கே இருக்கிறதுல இவர் அந்த சிறைபிடிக்கும்படியாகி போகும்போது ஞானிகள், பலம் உள்ளவங்க, தன்னுடைய ராஜ்ய பாரத்தில் வேலை செய்கிறவங்க, அந்த மாதிரி பலசாலிகளை ஃபர்ஸ்ட் டைம் சிறைபிடிச்சிட்டு வருவார். அதில் வந்தவன் தான் தானியேலும், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அவங்களும் அப்போதான் உள்ள வர்றாங்க. ஆனால் இந்த தானியேல் தன்னுடைய 16 வயதிலிருந்து ஜெப வாழ்க்கையை ஆரம்பிச்சிருக்கிறார். இன்னைக்கு நிறைய பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க சொல்லுவாங்க, நான் ஜெபம் பண்றதுக்கு நான் என்ன பெரிய ஆளா, நான் வளர்ந்துட்டேனா, எங்கிட்ட நீங்க எதுக்கு எதிர்பார்க்குறீங்க, நான் சின்ன பிள்ளை, நான் எப்படி ஜெபம் பண்ணுவேன், எனக்கு எப்படி ஜெபம் பண்ண தெரியும், எனக்கு ஜெபம் பண்றதுக்கு என்ன இருக்குது. ஆனா ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், சின்ன வயதிலிருந்தே ஜெப வீரர்களா இருப்பது பெரிய ஆசீர்வாதம். ஆமென். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? நான் என்னுடைய 14வது வயதிலிருந்து பல மணி நேரங்கள் முழங்கால் படிட ஆரம்பித்தேன். ஆனால் இன்று நான் நம்புகிறேன், அந்த முழங்காலுக்கெல்லாம் கர்த்தர், சின்ன வயசுல போட்ட முழங்காலுக்கு கர்த்தர் இன்று பதில் கொடுக்கிறத நான் பார்த்துருக்கேன். ஆமென். வீட்டில் இருக்கிற சின்ன பிள்ளைங்க முழங்கால் படியிடுங்க, வாலிப பிள்ளைங்க முழங்கால் படியிடுங்க. உங்க முழங்காலுக்கு தான் பிசாசு நடுங்குவானே தவிர வேற ஒண்ணுக்குமே பிசாசு நடுங்கவே முடியாது. ஆமேன் சொல்லுங்கள். சோ இந்த இடத்துல அவனை கண்காணிக்கிற அந்த அரண்மனையில இருக்கிற ஒரு மனுஷி என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, நான் ஒரு மனுஷனை பார்க்கிறேன், நிறைய பேருக்குள்ள ஒரு மனுஷனை பார்க்கிறேன், அந்த மனுஷனுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, ஒரு புருஷன் இருக்கிறான், அவனுக்குள் பரிசுத்த தேவனுடைய ஆவி இருக்கிறது. ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்கள். நம்பர் 2, இரண்டாவதாக ஜெப மனிதனாக அடையாளம் காண்பிக்கப்பட்டான். பக்கத்தில் இருக்க கையை பிடிச்சி சொல்லுங்க, உங்களை நிறைய பேரு ஜெபிக்கிறவர்களா அடையாளம் காமிக்கணும். சொல்லுங்க, எப்படி அடையாளம் காமிக்கணும்? கேட்கல?
உங்களை எப்படி நிறைய பேர் அடையாளம் காமிக்கிறாங்க? அந்த எரிஞ்சு விழுவாங்களே, அந்த மூஞ்சிய முசுடு மாதிரி வச்சிருப்பாங்களே, எப்ப பார்த்தாலும் சல் சல் சல்னு பேசுவாங்களே, எப்ப பார்த்தாலும் தலையை அப்படியே வெட்டிட்டு போவாங்களே. அப்போ நமக்கு நிறைய பேர் நிறைய அடையாளங்களை வச்சிருக்கிறாங்க. நம்முடைய மூக்கை வச்சு, நம்முடைய கண்ணை வச்சு, நம்முடைய கலரை வச்சு நிறைய பேர் அடையாளப்படுத்துறாங்க. ஆனா உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் உங்கள்கிட்ட ஒரு அடையாளம் சொல்லணும், உங்களை அடையாளப்படுத்தணும். என்ன அடையாளப்படுத்தணும்னா, நம்ம சர்ச்சிலே ஒரு ஜெபம் பண்ணுவாங்கல்ல, நல்லா ஆராதிப்பாங்கல்ல, அவங்கள பார்த்தாலே ஆராதிக்கலான்னு தோணுது, அவங்கள பார்த்தாலே ஜெபம் பண்ணலான்னு தோணுது. அந்த நைட்டு 10 மணிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வாலிப தம்பி உள்ள வருவான், அவன் ஜெபம் பண்ணிட்டே இருப்பான் பாருங்க. அதிகாலையில் ஒருத்தன் வருவான் பாருங்க, அவன் வந்தவொடனே யாரையும் வாங்க மாட்டான், அவன் ஜெபம் பண்ணுவான். நீங்க நிறைய பேர் என்ன பேரை வாங்கணும் அப்படின்னு சொன்னா, நம்பர் 2, ஜெபிக்கிறவன் என்கிற, ஜெபிக்கிறவள் என்கிற ஒரு அடையாளத்தை நீங்க வாங்கணும். வீட்டில் இருக்கிற சிஸ்டர், இந்த நேரத்தில் என் மனைவி என்ன பண்ணிட்டு இருப்பா? வேலைக்கு போகிற ஒரு கணவனார் உங்களை குறித்து நினைக்கும் போது, இந்த நேரம் காலையில் சமைச்சிட்டாங்கல்ல, காலையில் துணி துவைச்சிட்டாங்கல்ல, இந்த நேரத்தில் என் மனைவி என்ன பண்ணுவான் அப்படின்னு ஒருவேளை மனசில் நினைச்சா, உங்களுடைய கணவனார் வந்து மணி 12 ஆச்சா, மணி 1 ஆச்சா, இந்த நேரத்தில் என் மனைவி ப்ரேயரில் இருப்பா, அவளை நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், டிஸ்டர்ப் பண்ண வேணாம். ஆனால் நிறைய கணவனாருக்கு என்ன கோபம் வரும் தெரியுமா? இந்த டைமுக்கு ஃபோனு என்கேஜாகவே இருக்கும். இது சில சகோதரிகளுக்கு வந்து இந்த செகண்ட் கால் பார்க்கவும் தெரியாது. இன்னொருத்தர் பண்ணிட்டு இருக்கும்போது இன்னொரு கால் வருது, அது கணவனாருடைய கால் அப்படின்னு இந்த காலை கட் பண்ணிட்டு அதை எடுக்கலான்னு கூட தோணாது, அந்த நாலேஜும் இருக்காது. ஆனால் வாரம் திட்டுவாங்க. திருப்பி கேட்டால், ஏன் ஃபோனை நீ இப்படி எங்கே எனக்கு பண்ண வேண்டியதுன்னு கேட்டால், நீங்கள் பண்ணது தெரியவே இல்லை. அப்போது நம்ம நிறைய பேர் ஜனங்களுக்கு முன்பாக என்ன அடையாளப்படுத்தப்படுறோம் அப்படின்னா, நம்முடைய தோற்றத்தை வைத்து அடையாளப்படுத்தப்படுகிறோம். ஆனால் நான் நம்புகிறேன், இந்த தானியேலை எப்படி அடையாளப்படுத்துறாங்க அப்படின்னு சொன்னா, இங்கே ஒரு புருஷன் இருக்கிறான், அவனுக்குள் தேவ ஆவி இருக்கிறது, அவன் ஜெபிக்கிறவனா இருக்கிறான். ஹல்லேலூயா. தானியேல் 4ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க, சீக்கிரமாக வாசிங்க. தானியேல் 4ஆம் அதிகாரம் 9வது வசனம். 4ஆம் அதிகாரம் 9. சாஸ்திரிகள் அதிபதியாகிய பெல்ஷத்சாரே, பரிசுத்த தேவனுடைய ஆவி உனக்குள் இருக்கிறது என்றும், எந்த மறைபொருளையும் அறிவது உமக்கு அரிதல்லவென்றும் நான் அறிவேன். நான் கண்ட என் சொப்பனத்தின் தரிசனங்களையும் அதன் அர்த்தத்தையும் சொல்லு. அப்போ சுற்றி இருக்கிற எல்லாருமே தானியேலை குறித்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, தேவனுடைய ஆவி அவன் மேல் இருக்கிறது. தானியேல் 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். தானியேல் 6ஆம் அதிகாரம் 10வது வசனம். தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையின் மேல் எருசலேமுக்கு நேராய் பலகணிகளை திறந்து அங்கே தான் செய்து வந்தபடியே தினமும் 3 வேளையும் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறவனா இருந்தான். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல். ஆண்டவரே, எனக்கு ஒரு அடையாளம், எனக்கு ஒரு அடையாளம், எனக்கு ஒரு அடையாளம். நான் தேவனுடைய பிள்ளை, நான் ஜெபிக்கிறவன் என்கிற அடையாளம், நான் ஜெபிக்கிறவன் என்கிற அடையாளம். எத்தனை பேர் வாங்க போறீங்க? எத்தனை பேர் வாங்க போறீங்க? ஹல்லேலூயா. கர்த்தர் தேடுறாரு, கர்த்தர் தேடுறாரு. நான் நம்புறேன், ஜெபிக்கிறவர்களை நம்பி ஆண்டவர் எதை வேண்டும் என்றாலும் செய்வார். பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சு சொல்லுங்க, உண்மையாய் ஜெபிக்கிறவர்களை நம்பி எதை வேண்டும் என்றாலும். ஜெபிக்கிறவர்கள் பாவம் செய்ய மாட்டார்கள், ஜெபிக்காதவர்கள் கண்டிப்பாக பாவம் செய்வார்கள். ஜெபிக்கிற ஒரு மனுஷன் வந்து அவ்வளவு சீக்கிரம் பாவத்துக்குள்ள விழ முடியாது. இன்னைக்கு நிறைய பேர் நம்ம பாவத்துக்குள்ள விழுகிறதற்கு காரணம் என்ன அப்படின்னா, வேற எதுவுமே இல்லை, ஜெப குறைவு மட்டும்தான் காரணம். ஜெப குறைவு மட்டும்தான் காரணம். என்னைக்கு ஜெபத்தை நிறுத்துனீங்களோ, என்னைக்கு ஜெபம் பண்றதை குறைச்சிங்களோ, அன்னையிலிருந்து உங்களுக்கு நிறைய பேருக்கு பாவம் தலைவிரித்து ஆடுகிறது. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்க போறோம். ஆண்டவரே, என்னை ஜெபிக்கிறவர்களாய் கர்த்தரை மாற்றும். கைகளை உயர்த்தி எல்லாரும் தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி. ஜெபத்தை கேட்கும்
எங்கள் தேவா ஜபத்தின் வாஞ்சை தந்தருளும், ஜபத்திலே தாரித்திருந்து ஜபத்தின் மேன்மை காண எல்லாரும் எழுப்பி நிற்கலாம். தரியவனுடைய நாட்களிலும் கோரேசனுடைய காலங்களிலும் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. எத்தனை ராஜாக்கள் வந்தாலும், எத்தனை பிரதானிகள் வந்தாலும், எத்தனை அரசு மாற்றங்கள் வந்தாலும், எத்தனை அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் மாறினாலும், ஜெபிக்கிற ஒரு தேவ பிள்ளையினுடைய காரியம் யாருடைய காலமா இருந்தாலும் ஜெயமாய் மாறும். தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது. தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது. ஹல்லேலூயா. நான் நம்புறேன், கொரோனாவை போல எத்தனை இழப்புகள் வந்தாலும் ஜெபிக்கிற ஒரு மனுஷனுடைய காரியம் ஜெயமாய் மாறும். யாருடைய காலமா இருந்தாலும், அவங்க பொல்லாதவர்களாகவே இருந்தாலும், நீங்க ஜெபம்ன்ற ஒன்ன பண்ணுனீங்கன்னா அந்த பொல்லாத காலத்திலையும் உங்களுக்குன்னு ஒரு தயவை கர்த்தர் அந்த இடத்துல வச்சுட்டே இருப்பார். நம்புறீங்களா இல்லையா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு ரெண்டு காரியத்தை நம்ம பார்த்தோம். ஒன்று, நம்பர் 1, முதலாவது சொல்லுங்க, தானியேலுடைய ஜெப வாழ்க்கைன்றது பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று தெரிந்த போதிலும் செய்து வந்தபடியே எத்தனை வேளை ஜெபம் பண்ணானோ? எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். யாரெல்லாம் ஜெபிக்க போறீங்க? 3 வேளை, 3 times. தாவீது சொல்லுகிறான், உம்முடைய நீதி நியாயங்களின் நிமித்தம் உம்மை ஒரு நாளில் 7 தரம் துதிக்கிறேன். 7 தரம் பிரைஸ், 7 time பிரைஸ், 3 times prayer. ஆமென். 7 விசை கர்த்தருக்கு நன்றி நன்றி துதி, நல்லவரப்பா நல்லவரப்பா. 7 இல்ல 70 டைம் கூட சொல்லலாம், போகும்போது வரும்போது நன்றி நன்றி. ஆனா ஜெபம் அப்படின்றது அப்படியே தனியாய் கர்த்தரோடு கூட ஜெபம். நம்பர் 2, இரண்டாவதாக தானியேலுடைய ஜெப வாழ்க்கையினுடைய பெரிய மேன்மை என்ன அப்படின்னா, அந்த நாட்டில் இருக்கிற ராஜாத்தி, அந்த நாட்டில் இருக்கிற ராஜா, அந்த நாட்டில் இருக்கிற ஞானிகள் எல்லாரும் அவனை பார்த்து சொல்றாங்க, தேவ ஆவியை பெற்ற மனிதன் இவன். ஹல்லேலூயா. எனக்கு ஒரு அடையாளம் வேணும். என்ன அடையாளம்னா, ஜெபிக்கிறவன் என்கிற ஒரு அடையாளம். கேட்கல, சத்தமா சொல்லுங்க. ஜெபிக்கிறவன் என்று ஒரு அடையாளம், ஜெபிக்கிறவள் என்று ஒரு அடையாளம். ஆண்டவரே, என்னுடைய அடையாளத்தை மாற்றும் ஆண்டவரே, என்னுடைய அடையாளத்தை மாற்றும் ஆண்டவரே. நான் ஜெபிக்கிறவள் ஜெபிக்கிறவன் என்று ஒரு அடையாளத்தை பெற்றுக்கொள்ளணும்னு ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு பரிசுத்த வேதாகமம் கொடுக்கிற முதல் அடையாளம் என்ன அடையாளம் தெரியுமா? அவன் இப்பொழுது ஜெபித்து கொண்டிருக்கிறான். அவன் இப்பொழுது ஜெபித்து கொண்டிருக்கிறான். அதனாலதான் அவ்வளவு பெரிய ஊழியத்தை கர்த்தர் அவன் மூலமாய் செய்து முடித்தான். ஹல்லேலூயா. எல்லாரும் கைகளை உயர்த்தி நன்றியப்பா. ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா, ஜெபத்தின் வாஞ்சை தந்தருளும். சொல்லுவோம், ஜெபத்திலே ஜெபத்திலே தாரித்திருந்து ஜெபத்தின் மேன்மை காண செய்யும். இப்ப கைகளை உயர்த்தி ஜெபமே ஜெபமே. இந்த காரியம் ஜெபத்தால முடியும். இந்த காரியம் ஜெபத்தால நடக்கும். ஆமென். ஒரு விஷயத்தை சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். பர்மா என்கிற ஒரு பெரிய நாட்டில்
அதோனிராம் ஜாக்சன் என்கிற ஒரு ஊழியக்காரர் மிஷனரியாய் கடந்து போனார். அதோனிராம் ஜாக்சன் அந்த அந்த இடத்துல போய் அவர் நிறைய பாடுகள் எல்லாம் அனுபவிச்சார். அவருடைய குழந்தை இறந்து போனது, அவங்க மனைவி சிக்காயிட்டாங்க, பல ஆண்டுகள் சிறைச்சாலையிலே அவர் இருந்தார். சிறைச்சாலையிலே இருந்து மரித்து போனார். ஆனா அந்த பர்மா நாட்டை ஆளுகை செய்த மன்னன் அவர் ஒரு அறிக்கை ஒன்று சொன்னாராம். என்ன அறிக்கை அப்படின்னா, என் மக்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிற அளவிற்கு ஏமாந்தவர்கள் அல்ல. அந்த மனுஷன் சொன்ன அறிக்கை, என் நாட்டு மக்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிற அளவிற்கு ஏமாந்தவர்கள் அல்ல, ஆனா ஜட்சனின் சரீரத்திலே இருக்கும் காயங்களை பார்த்து இயேசுவை ஏற்றுக்கொள்ளுவார்களோ என்று எனக்கு பயமா இருக்குன்னு சொன்னாங்க. அவங்க முழங்கால இருக்கிற காயத்தை பார்த்து நான் வேற எதுக்கும் பயப்படல, அவங்க ஏற்றுக்கொள்வாங்க அப்படின்ற பயப்படல. ஆனா அந்த ஒரு ஜெபிக்கிற அந்த மனுஷன் மூலமா அவன் ஒரே ஒருத்தனுடைய முழங்காலுக்கு, அவன் ஒரே ஒருத்தனுடைய காயத்துக்கு மட்டும்தான் நான் பயப்படுறேன் அப்படின்னு. அப்ப எந்த அளவிற்கு பரிசுத்தவான்கள் ஜெபிக்கிறவங்களா இருந்திருப்பாங்க. பிரதர், உங்களுக்கு நீங்க எழுதி வச்சுக்கோங்க, ஜெபம் பண்ணாம ஒன்றும் பண்ண முடியாது. உன்னுடைய அஸ்திவாரம், என் படிப்பு பணத்துல கட்டப்படணும்னு நினைக்காதீங்க, என் தொழில் பணத்துல கட்டப்பட்டா வந்துடும் நினைக்காதீங்க, என் வாழ்க்கை பணத்துல, என் வாழ்க்கை இதுல கட்டப்பட்டா வந்துடும் நினைக்காதீங்க. நான் நம்புறேன், உங்க பில்டிங் நிக்கணும்னா, ரொம்ப நாள் நிக்கணும்னா, உங்க அஸ்திபாரம் எதுல போடப்படணும்னா, ஜெபத்துல போடப்படுகிற அஸ்திபாரம் ஒரு நாளும், அந்த வீடு ஒரு நாளும் கீழே விழாது. அந்த வீடு ஒரு நாளும் கீழே விழாது. ஆமென் சொல்லுங்க. உங்களுக்காக ஜெபிக்கிறேன் தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இந்த திருச்சபையில் இந்த சத்தத்தை கேட்கிற ஆன்லைன் மூலமாய் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்காய் ஒரு ஜெப மேகம் அவர்களை மூடட்டும். ஒரு ஜெப பிரசன்னம் அவர்களை மூடுவதாக ராஜா. ஒரு ஜெப மகிமை அவர்களை மூடுவதாக. இவர்களை அடையாளப்படுத்துகிறவர்கள் ஜெப மனிதர்கள் என்கிறதை அடையாளப்படுத்தட்டும் அப்பா. அவர்கள் வைத்திருக்கிற காணிக்கைகள், தசம பாகங்கள் எல்லாவற்றையும் மனதார நான் ஆசீர்வதிக்கிறேன். லட்சமாய் கோடிகளாய் பெருக பண்ணு. எங்கள் பிள்ளைகளுக்கு நிறைய தருவீராக. இந்த ஊழியத்தை தாங்குகிற பிள்ளைகளை பல மடங்கு நீர் ஆசீர்வதிப்பீராக. உங்க இரக்கம் தாங்கி நடத்தட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே.